ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இன்னும் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, மிக்சர். இந்த மிக்சரை வச்சு ஒரு சிம்பிளாக சாட் ஐட்டம் பண்ணியிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். அடுத்து இது கூட கொஞ்சோண்டி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சில்லி பவுடர். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சில்லி பவுடர் போட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மிக்சர் ஆட் பண்ணலாம். நான் 1 கிண்ணம் மிக்சர் எடுத்திருக்கேன். அந்த மிக்சரை இந்த மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா இந்தளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாட் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு. அவ்வளோதாங்க, மிக்சர் வச்சு ஒரு சிம்பிளான சாட் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது. எங்கள் வீட்டில் இதை நாங்கள் என்ன செய்வோன்னா, சப்பாத்தி பண்ணுற அன்னைக்கு இந்த சாட் ரெடி பண்ணி வச்சு சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் மிக்சரை வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இன்னும் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.